ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlog இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலில் செப்டம்பர் 4 வந்து கும்பாபிஷேகம் சொல்லி ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ வீட்டில் இருந்து சாமியெல்லாம் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு மனநிறைவாக சாமியை கும்பிட்டு சாமிக்கு காப்பும் கட்டி வச்சுட்டு லாஸ்ட் டைம் திருச்செந்தூர் பழனிலாம் போகும்போதே என்னோட ஹஸ்பண்டுக்கு ட்ரெயினில் டைமே போக மாட்டேது. வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். வீட்டிலேருந்து ஒரு 8:15க்குலாம் கிளம்பியாச்சு. குழந்தையிலேருந்து இப்போ வரைக்குமே எங்கேயாவது வெளியே போனால் எனக்கு கொஞ்சம் என் சின்ன பிள்ளை. எங்கள் வீட்டு கும்பாபிஷேகத்துக்கு குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா போகணுன்னு தான் நினச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அக்காவோட பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டனால இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் வரைக்கும் தான் போகிறோம். சென்னை பீச் டு தாம்பரம் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் தாம்பரத்துலேருந்து தான் விருதுநகர் வரைக்கும் ட்ரெயின். எங்கள் குலதெய்வம் கோயில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குன்னு. தாம்பரத்துலேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நான் அங்கே போய் வாங்க முடியாது, லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சமத்தா குட்டீஸ்க்கு ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் சீக்கிரமாக எழுந்தனால டயர்டில் எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து 4:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் தயிர் சாதம் சாப்பிட்ருந்தேன், அம்மா வந்து மீல்ஸ் சாப்பிட்ருந்தாங்க. பாய் சொல்லுங்க. எங்க குட்டி கீக்கி மாதிரி இருக்கு. அந்த டே ஃபுல்லாக இந்த குட்டி கூட தான் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க மதுரையில் இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நாங்கள் விருதுநகரில் இறங்கிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம சிவராத்திரிக்கு வரும்போது கூட விருதுநகரில் சூப்பராக இருந்த ஒரு பிளேஸ் பார்த்துருந்தோம். ஃபுல்லாக கோவில்னு கூட சொல்லியிருப்பேன். லாஸ்ட் டைம் அம்மா வரல, இந்த வாட்டி அம்மா கிட்ட காமிச்சிருந்தேன் அந்த இடத்த. வண்டியை விட்டு இறங்கும் போது கூட அம்மா அந்த சைடு பார்க்கல போல. அப்புறம் காமிச்ச அம்மா கிட்ட அங்கே பாருங்கம்மா அப்படின்னு. கோபுரமே வேற மாதிரி டிசைன்ல இருந்துச்சு, செம்ம சூப்பரா இருந்துச்சு. விருதுநகர்ல மாரியம்மன் கோவில்னு சொன்னா ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதே சாமிக்கு மாலைலாம் வாங்கிட்டு விருதுநகர் டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கேபே புக் ஆகல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டிராவல்ஸ்லாம் கூட விசாரிச்சு பார்த்தோம். 1 hour டிராவல் கிட்ட எப்படி ஆட்டோல போக முடியும்னு நினைச்சோம். எப்படியும் ஃபைனலா குலதெய்வம் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம் ஆட்டோலயே. எப்பவுமே கார்ல போறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆட்டோல போனா என்னன்னு சொல்லிட்டு நல்லா இயற்கை காத்து ரசிச்சுக்கிட்டே ஆட்டோல வந்தாச்சு. கோவில்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. கோவில் என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த கோபுரமா வீரப்புழுக்கை, அங்காளம்மன், ஐயப்பன், சிவன், பெருமாள் சொல்லி எல்லா சாமியோட லைட் செட்டிங்கும் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் உள்ள வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கோவில்ல போய் சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து யாகசாலை நடத்தியிருந்தாங்க. ஒரு கோபுர கலசத்துக்கும் ஒரு பூஜை மாதிரி தனித்தனியா நடத்தியிருந்தாங்க. அங்கேயும் சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த யாகசாலை சுற்றி வந்து அழகா செடியெல்லாம் குட்டி குட்டியா முளைச்சிருந்துச்சு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா வைக்காம விதெல்லாம் போட்டு அழகா சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னோட 2 வீட்டு குலதெய்வத்தையும் பார்த்தாச்சு, அங்காளம்மனையும் பார்த்தாச்சு, வீரப்புழுக்கையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு கோவிலே புதுசா நான் மாதிரி இருந்துச்சு. பெயிண்டிங் ஒர்க்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா 12 years once நடக்கும்ல. ஸோ லாஸ்ட் அந்த 12th year வந்து நம்ம கொரோனா பீரியடா இருந்தனால ஒரு 3 years அப்படியே தள்ளி போயிடுச்சு. பிப்ரவரி மந்த் சிவராத்திரி பூஜைக்கு வரும்போதே சொல்லிட்டாங்க செப்டம்பர் 4, 2025 வந்து கோவில்ல மகா கும்பாபிஷேகம் சொல்லிட்டு அந்த டேட்டை கேட்டுட்டுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா பிளெஸ்டா ஃபீலா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு தான் எங்களோட வெட்டிங் டே கூட. நைட் டின்னர் கோவிலே சாப்பிட்டுட்டு எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. ஹாப்பி வெட்டிங் டே. கரெக்டாக 12 மணிக்கு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பூஜை ரூமில் நின்று சாமி கும்பிட்டுருப்பேன். இன்னைக்கு கோவிலே இருக்கும்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணிட்டு அவர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அன்பு பொழிஞ்சிட்டு போய் படுத்தாச்சு. காலையில் கும்பாபிஷேகம் பூஜைலாம் சூப்பராக நடந்துருந்துச்சு. அது எல்லாமே இன்னொரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.